டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. வெளிநாடுகளில் அப்படி கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ, எல்லாம் வருது. அவன் எதை பார்க்குறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் என்ன செய்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவோ அம்மாவோ அந்த சைடு வந்தாக்கா அதை அப்படியே கவுத்துடுறான், ஃபோனை அப்படியே இருக்கான். ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல காட்சி இல்லை? அவர் டாக்டர் லக்ஷ்மி பற்றி பார்த்த காட்சி மாதிரி, தாமரைக்குளம் காட்சி மாதிரி. அப்பா அம்மா மகன் மகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டுறாதீங்க, அவங்கவுங்க ஃபோனில் யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்வது கேட்டா, அதையே பார்த்துட்டு இருக்கேடா, என்னடா செய்கிற நீ? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் டேட்டா அனலிட்டிக்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன், சேட் பாட் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? புரியுமா? அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமா, எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறான், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போ என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல, நாம் எவ்வளவு நேரம் ஃபோனை பார்க்குறோன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன்கிட்ட என்ன நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுவன் ஒன்றுன்னா அவன் கேட்பான். அவன் நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். சார் நீங்க ஸ்கிரீன் டைமை குறைச்சாதான் சார் அவன் குறைப்பான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வயசு பிள்ளை, அது தினம் பார்க்குது. அவங்க இல்லை இந்த குழந்தை பாப்பா மதிய ஒரு பாப்பா தினம் பார்க்குது. இரவு உணவுக்கு பிறகு ஒரு 8:30 அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. சில பேர் 12 மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிட்றான், சில பேர் ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிட்றான். அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி. அவங்கவுங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க, என்ன நேரம் வேணால் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அரை மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்து கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும். என்னங்க உண்மையா இல்லையா? செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும். புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம், அதெல்லாம் எடுக்கிறேன், 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க. இப்போ இங்கே முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, அடுத்த முறை நடக்குது, அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க. நீங்கள் கிளம்பி வரீங்க, புக் ஃபேருக்கு போகலாவா? உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? போன தடவை வாங்கினதெல்லாம் படிச்சியே, பயங்கரமாக போய் அங்கங்கே அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே, அப்படியே இருக்கு. முதல்ல இதை படி, அப்புறம் அடுத்த சொல்லுமா சொல்லாத? கட்டாயம் சொல்லு. ஏன்னா நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்காரம்மாக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் மொய் எழுத போகிறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போகிறாங்க, சார் மொய் எழுத போகிறாருன்னு வைங்க, ஒரு 1000 ரூபாய் எழுதிடலாமா? எதுக்கு ஏமா 1000 கூட எழுதலைன்னு கேவலமா நினைப்பாம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க 750 தான் மொய் வச்சாங்க, கூட 50 ரூபாவை போட்டு 800 வேணால் வைக்கலாமே தவிர 1000 எதுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கு எவ்வளவு மொய் வந்தது, அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும், படிக்கணும். படித்தா ஆனால் கண்ணை கட்டுதை என்ன செய்வது என்றால் அப்படிதான் இருக்கும். உடனே நீங்கள் சொல்லுங்க, நீங்கள்லாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள், என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்ட தான் கட்டும். நாமெல்லாம் ஜியாகிரபி படித்தப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கண்ணை கட்டும். அது சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும். இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல, அப்படியே இழுக்கும் பாருங்க நமக்கு. இப்போ வகுப்பில் தான் நம்ம முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்குறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவது எப்படி,
எவ்வளோ உபயோகமான பாடம் பாருங்க நீங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் வகுப்பில் தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்படி தான் கண்ணை கட்டும். ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லுகின்றன. அப்போ எதிலிருந்து ஆரம்பிப்பது? அந்த கேள்வி வருது இல்லையா? இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பித்தது. மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு பள்ளிகளில், மேல்நாடுகளிலும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகின்றது. அந்த கதை சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்தா வீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரியல, போனின்னு சொல்லுவோம். அது ஒரு இது மாதிரி வானொலி மாதிரி இருக்கும். அது கடாய். அதில் வந்து சோத்தை போட்டு நல்லா குழச்சி அடித்து எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய உருண்டை ஒன்று கொடுப்பாங்க. கூடவே ஒரு கதை. பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும். எங்கே போச்சுன்னு தெரியல. அப்பத்தாவையும் காணும், கதையும் காணும். அந்தந்த வீட்டில் ஒவ்வொரு அப்பத்தா இருந்தால் பேரன் பேத்தியோட ரிமோட்டு சண்டை போட்டுட்ருக்கு. சில பாட்டி தாத்தாலாம் பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்தே இருக்காங்க. ஏன்னா ரிமோட்டை வச்சுட்டு பாத்ரூம் போனால் பேரை மாற்றிடுறான் சேனல். சிலது ரிமோட்டோடையே பாத்ரூமுக்கு போகுது. ஏன்னா அவன் படன்னு 10 சேனலை மாத்துறான். பாவம் பாட்டிமாக்கு தெரியாது. அது நிதானமாக வந்து இப்போதானடா இந்த சீரியல் பார்த்தேன்றதுக்குள்ள அவன் 10 சேனலை மாற்றிடுறான். அவனுக்கு பொறுமை இருக்கா? கவனிச்சிங்களா? ஒன்றுத்தையாவது 3.25 செகண்டுக்கு மேலே அவன் பார்க்குறான். சரி நீ பார்க்குறடா, சரிடா வெயிடா ரஞ்சிதமே வெயிடா பார்க்கலாம்டா. அதுலேயே கூட ரஞ்சிதமே சேனலை மாற்றிடுறான். ஒன்றுத்தை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப குறைவுங்க. ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களான்னு தெரியலன்னு இந்த அம்மா கை தூக்குது. ரொம்ப பரிதாபம்மா. ஒரு பிள்ளையே வச்சு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் வீட்டில். எப்படிம்மா சமாளிக்கிறீங்க? இப்போ யூடியூப்பில் வந்ததுயா, அப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கியா அந்த பிள்ளை, அப்போ தான் சேர்ந்துருக்கான். 1ஆம் வகுப்பு கூட இல்லை, அந்த கேஜி வகுப்போ ஏதோ. அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லிச்சு? தப்பாக ஒன்றும் சொல்லலையே, ஆவண்ணா போட சொல்லி கொடுத்துருக்கு. இவன் வேற எதையோ ஒன்றுத்தை எழுதிட்டு வந்திருக்கான். இந்த டீச்சர் சொல்கிறா இது தப்புடா, இது இல்லைடான்றா. அந்த இவ்வளோதான் இருக்குங்க, இவ்வளோதான் இருக்கு. இந்த டீச்சர் அம்மா முட்டி அளவு தான் இருக்கான். அவன் சொல்கிறான் இதுவே ஆவா இருந்தால் என்ன தப்பு டீச்சர்னு கேட்குறான். பார்த்து யூடியூப்லாம் வந்தது. இதையே ஆவண்ணாவா வச்சுக்கிட்டா என்னன்றான். இல்லைடா இது தப்புடான்னு அந்த டீச்சர் அப்பவும் பொறுமையான்னு சொல்லி. என்ன பொறுமைங்க? டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க பொறுமைக்கு எல்லையே கிடையாது. இல்லைடா இது தப்புடா. இப்போ தான் எழுத்தை கற்றுக்குறான். அதுலேயே புரட்சியாளனா மாறிட்டான். இது தப்புடா, இப்படி போடக்கூடாதுடா அப்படின்னா கடவுளே இவங்களோட எவ்வளவு தொல்லையா இருக்குன்றான். இது டீச்சரோட டயலாக். பையன் மாற்றி சொல்கிறான். இப்போ ஆவண்ணா கற்றுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறானே. நீங்கள் கதை சொன்னால், எங்கள் அப்பா பாட்டிலாம் கதை சொன்னால் நாங்கள் அப்படியே கேட்போம். எது இருந்தாலும் கேட்போம், கேள்வியே கேட்க மாட்டோம். ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு பாட்டி சொன்னால் அவன் எப்படி திரும்பி படுத்துப்பான்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு வயது வந்தால்தான் நமக்கு தெரியும் 10 தலை என்று சொல்லப்பட்டது நிஜமாவே 10 தலைகள் என்று அதை பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தலை என்பது அந்த இடத்திலே ஆணவம், தலைக்கனம். ஒரு தலைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கிறதோ அதை போல 10 மடங்கு ஆணவம் கொண்டவன் ராவணன் என்பதை குறிப்பினாலே சொல்லுவதற்காக அந்த காட்சி விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆனால் கேட்க மாட்டோம். நமக்கு மனசில் சந்தேகம் வந்தால் கூட, ஆனால் இந்த பையன் ஆவணா போடுறதுக்கு டீச்சரோட சொல்கிறோம். இப்போ இவனுக்கு பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னால் என்ன செய்வான்? சொல்கிறீங்கன்னு வைங்க, சொல்கிறீங்க பாட்டி வடை சுட்ட கதை, என்னங்க பிரச்சனை? யார் தள்ளணும்? இப்போ ஐயா உட்காருங்க ஐயா, ஒரு நாற்காலியை போட்டவனா உட்காந்துருங்க. சரி ஐயா இப்படி வந்துருங்க, ஒரு நாற்காலியில் போட்டு உட்காரலாம். நீங்கள் வாங்க. சரி எங்கெங்க விட்டேன்? பாட்டி கதையில் பாதி நிற்குது. இப்போ
அந்த காக்கா வந்து நரி பாடுன்னு சொல்லிச்சுல்ல, அது வாயில் வடையோட அந்த காக்கா பாடு, இஸ் த க்ரோ தட் ஃபூலிஷ் அப்படின்றோம். அந்த நீ தானே நேத்திக்கு ஒரு கதை சொன்ன, தண்ணிக்குள்ளே கல்லை போட்டு தண்ணியை மேலே வர வச்சது காக்கான்னு. அப்போ மாத்திரம் அவ்வளோ புத்தி இருந்தது, வாயில் வடை வச்சுட்டு பாடுற அளவு அதுக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறான். இப்போ கதைகளை சொல்லுகிற போது நம் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் கேட்கக்கூடாது, கொன்றுவேன், சொன்ன கதையை கேளு என்று சொன்னால் அவர்கள் முன்னால் பொருளற்றவர்களாக நாம் நிற்கின்றோம். எனவே அவர்களினுடைய அறிவு தளத்திலே இருந்து அந்த கதைகளை மாற்றி சீரமைக்கின்ற ஒரு பொறுப்பும் இன்றைய பெற்றோர்களான, இன்றைய ஆசிரியர்களான, இன்றைய படைப்பாளிகளான நமக்கு இருக்கிறது. இப்போ நான் ஒரு கதையை மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை 2000 வருஷ கதைங்க, இது உலகத்திலே பழைய கதை, இதுதான் ஈசாப் எழுதிய கதை. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு? அறிவு இருக்கா அவனுக்கு? ரேஸுக்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ? ஓய்வு வேணா எடு, ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு, ஓய்வு தூங்கிடுவியா நீ? நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போகிற மட்டும் தூங்கிரு. இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபமாக வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனால் என்ன உனக்கு கழுது, என்ன கஷ்டம் உனக்கு? வேகமாக நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும் பதில் சொல்கிறதுக்கு. அப்போ இல்லை சார், இந்த கதையை நம்ம மாற்றி சீரம். நான் நினச்சிப்பேன் அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்து கொள்வேன். ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். பெரும் பதவிகள் இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க, நீதிபதிகளாக இருப்பாங்க, பெரும் பெரும் பதவிகளில் இருப்பாங்க. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன், பாப்பா வந்துட்டாளா, சாப்பிட்டாளா? போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. தாமதமாக தான் வீட்டுக்கு போக முடியும் ஒவ்வொரு நாள். போன உடனே பிள்ளை சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டிய, மாமா சாப்பிட்டாரா, எல்லாரும் சாப்பிட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது. அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன். ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு எவ்வளவுதான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? கதையை மாற்ற வேண்டும். முயல் வந்து உட்காந்து தூங்கலை, சும்மா உட்காந்துருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி வந்து முயல்கிட்ட கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமாம், என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேறு தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே, முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமாம் இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாற்ற முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் வந்து ஒவ்வொருத்தரோடையோ ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காற்று வாங்க போகிறேன், அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்று கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது.
நான் ரொம்ப சாதாரணமான கதைகளை எடுத்து உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதை நம்ம அடுத்த தளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். சோ தர்மன் எழுதிய சூல் என்கின்ற நூல் இங்கே புத்தக கடையில் நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். அது பரிசு பெற்ற நூல். அதில் கொப்பளாயின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கதாபாத்திரத்தை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன், மொத்த கதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அந்த பாட்டி அம்மா என்ன செய்யுது, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதனால் தன் தங்கச்சியே தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த அம்மா தனியாக வாழுது. தனியாக யாரோட வாழ்கிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற எருமை மாடுகளோடு வாழ்கிறது. எந்நேரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது போனால் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு, அந்த பாட்டி பேசிக்கிட்டே இருக்கு. யாரோட பேசுது இந்த கிழவி, ஒத்துருமே இல்லையான்னு எட்டி பார்த்தா எருமை மாட்டோடு பேசிக்கிட்டு. பேசுறதுக்கு யாரும் இல்லை, எருமை மாட்டோடு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பாலை கறந்து அதை மோராக்கி அந்த ஊர் வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த பாட்டி மோர் கொடுத்துட்ருக்கு. அதுதான் அதனுடைய வாழ்க்கையே. இந்த பாட்டிக்கு ஒரு உறவுக்கார பையன் இருக்கான். அவன் ஓடி போய் மெட்ராஸில் வேலை செய்யறதுக்கு போகிறான். திரும்பி வரான். பாட்டி கேட்குது, எங்கடோ மெட்ராஸ் மட்டுமா போனேன், என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறேன். சோத்துக்கு என்னடா செய்கிற? அங்கெல்லாம் காசு கொடுத்தா சோறு கொடுப்பாங்கன்றான். உடனே அந்த அம்மா அந்த பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. காசு கொடுத்தா சோறு கொடுக்கறது ஒரு ஊராடா, அந்த ஊரே வழங்காமல் போகுன்னு சொல்லுது அந்த பாட்டி. சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற நாம் இந்த கதையை கேட்கிற போது நம் மனசுக்குள் என்ன வருகிறது? நம்ம சோறு என்பது இன்னைக்கு காசு கொடுத்து தான். வீட்டில் சமைப்பதே குறைந்து விட்டது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேர் இருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் 3 தடவை ஸ்விக்கி வந்தது. எத்தனை தடவை? 3 தடவை. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர் தானே இருக்காங்க, எதுக்கு 3 தடவை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க? பொறுக்க முடியாமல் கேட்டுட்டேன். ஏம்மா 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்கு 3 தடவை ஆர்டர் பண்ணீங்க? எதையா மறந்துட்டிங்களா? இல்லை எலி தொல்லை இருக்குது, மசால் வடைக்காக ஒரு தடவை ஸ்விக்கி ஆர்டர் பண்ணணும். காசு கொடுத்து தான் சோறு என்பதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய குழந்தைகளை திடீர்னு வாசலில் பெல் அடிக்கிறான், 800 ரூபாய் கொடுன்றான். எதுக்குடானா பீட்சா கொண்டு இருக்கான். யார் ஆர்டர் பண்ணுது? நம்ம பையன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாமல். சில சமயம் 800 ரூபாய் கூட கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம கார்டு நம்பர் பின்னெல்லாம் நம்ம பையனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா கேட்குது, ஏண்டா என் பின் என்னடா மாற்றிட்டியா? இவன் மாற்றிருக்கான். ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது அல்லவா? சோறு போடுவதற்கு காசு கேட்பது தர்மம் அல்ல என்று நினைத்த அப்பத்தாக்களும் ஆயாக்களும் பாட்டிமார்களும் வாழ்ந்த மண் இந்த அறிமுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கொப்புளாயி என்கின்ற கதாபாத்திரம் வருகிற அந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எங்கள் ஊர்லலாம் மதுரைக்கு பக்கத்தில் சோத்தில் தண்ணி ஊற்றலாமான்னு தினம் கேட்பாங்க ராத்திரி. இப்போ பெரும்பாலும் நம்ம ஊற்றுறதில்ல. எல்லாரும் இரவு சோறு தான் சாப்பிடுவாங்க. சோறு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வரும், சோத்தில் தண்ணி ஊற்றிடலாமா அப்படின்னா, என்ன எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த வாசலில் உட்காந்துருக்கிற பாட்டி எப்போ என்ன சொல்லுன்னா, கடைசி பஸ்ஸு போன அப்புறமா சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். முதல்ல எனக்கு புரியல, சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் கடைசி பஸ்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? கடைசி பஸ்ஸு வரும் போகும், நீ சோத்தில் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்று கிழவி, எதுக்கு வெயிட் பண்ணுற? என்னவென்றால் கடைசி பஸ்ஸில் வர்ற யாராவது சாப்பிடாமல் வந்திருந்தா அவனுக்கு சோத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றலாம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க, டக்குன்னு எரிச்சல் படாதீங்க. வாழ்க்கையை இலகுவாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை எப்படி இலகுவாக வாழ்வது? புத்தகம் படியுங்கள், அவ்வளோதான். ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா, பல நோய்களுக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். நீண்ட ஆயுசோடு நீங்கள் வாழ்வீர்கள். அதனால தான் இது அட்டை போடப்பட்ட அமுதம் என்று பெயர் சொன்னார்கள். இதயத்தை இலகுவாக்கக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் கைவசமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, இன்னைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு மகளிர் தின சிறப்புரை. மகளிர் தின சிறப்புரை, நாங்கள் பெண்களை கொண்டாடுகிற ஒரு நாடு, பெண்களை போற்றுகிற ஒரு நாடு, பெண்களை தெய்வமாக நேசிக்கிற ஒரு நாடு. அதுதானே நம்ம நாடு.
அதுதானே எல்லா பேச்சாளர்களும் பேசுகிற ஒரு கருத்தாக இந்த மகளிர் தினத்தில் அமைந்திருக்கிறது. 2 நாளா அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டே இருக்குங்க. 2 நாளா எல்லா பெண்களுடைய மொபைலும் எடுத்து பாருங்க, வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் வருது. பெண் தான் சாமி, பெண் தான் பூமி, பெண் தான் வானம், பெண் தான் மேகம், பெண் தான் அருவி, பெண் தான் குருவி. பார்த்துருக்கீங்களா? 2 நாள்ல வர்ற வாட்ஸ்அப் பூரா இதுதான். ஆனா அதெல்லாம் தேவையே இல்லை. பெண் வானமாகவும் இருக்க வேண்டாம், மேகமாகவும் இருக்க வேண்டாம், பூமியாகவும் இருக்க வேண்டாம், சாமியாகவும் இருக்க வேண்டாம். பெண்ணை பெண்ணாக உணர்வதுதான் மகளிர் தினம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேவதை அப்படின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆட வேண்டியது. பிடிக்கலன்னா அவ ஒரு ராட்சசிங்க அப்படின்னு காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டியது. எங்களுக்கு 2 இடமும் தேவையில்லை. உங்களுக்கான தேவதையாகவும் நாங்கள் இருக்க விரும்பவில்லை, உங்களின் ராட்சசியின் இடத்திலும் நாங்கள் இல்லை. நாங்கள் உங்களைப் போலவே உணர்வு கொண்ட சக மனுஷி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த மகளிர் தினம் என்பதற்கான அடையாளம் நிறுவப்படுகிறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது இல்லாம இன்னைக்கு இன்னொருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே மகளிர் தினம் மார்ச் 6ஆம் தேதி தான் தேர்வு செய்யப்பட்டதாம். மார்ச் 6ஆம் தேதி தான் பெண்கள் தினம்னு முடிவு பண்ணாங்களாம். இந்த பெண்கள் எல்லாம் மேக்கப் போட்டு ரெடியாக 2 நாள் ஆனதால் அது மார்ச் 8 என்று மாற்றப்பட்டது. இது ஒருத்தர் வச்சிருக்கிறார், எனக்கே ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் மகளிர் தினத்தன்னைக்கு கூட நம்ம மேக்கப் போடுறதான் ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு அப்படின்னா பெண்களை எந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். போன வாரம் ஒரு மெசேஜ் வந்ததுங்க. ஜெகன்மோகினின்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ஜெகன்மோகினின்னு பார்த்துருக்கீங்களே? நம்ம காலத்தில், நமக்கு முந்தின காலத்துல எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் காஞ்சனாவும் அரண்மனையும் தான். நம்ம காலத்தில் ஜெகன்மோகினின்னு ஒரு பெய் லெகின்ஸ்லாம் போட்டு ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கோம், போட்டு அடுப்புக்குள்ளே காலை வச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அடுப்புக்குள்ளே காலை வச்சு விறகு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம மனசுல இருந்து அழியாத ஒரு காட்சி. இதை ஒருத்தர் எனக்கு அனுப்பி போட்டிருக்கிறாரு. பெண் பேயாக மாறினாலும் சமையல் தான் செய்ய வேண்டும். ஏங்க, அவ பேயா போயிட்டா. அவ வானத்துல பறக்கலாம், தலைகீழ நிக்கலாம், ஒரு ஜீப்பை இப்படி தூக்கி போட்டு எரியலாம். அல்ல, பெண் பேயா போனா கூட அவ விறகுக்கு பதிலாக காலை விட்டு அடுப்பு எரிக்கணும், சமையல் செய்ய வேண்டும் என்று நம்மளை யார் நிர்பந்திக்கிறார்கள்? இது எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது பாருங்க. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா? அந்த பேயை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அடுப்புக்குள்ள காலை வச்சு அது எரிக்கும் தெரியுமா அப்படிங்குமே ஒழிய, அது பெண் பேய், அது பெண்ணாக இருந்த காரணத்தினாலேயே அது அடுப்பெரிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரவே இல்லை. சில விஷயங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு பின்னால் எவ்வளவு சோகங்களும் துயரங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ரொம்ப வருஷம் முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. சில விஷயங்கள் பேசலாம் இல்லையா? வெளிப்படையா பேசலாம், என்னமோ ஆகிட்டு போகுது, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எதையுமே பேச முடியல, பயந்து பேசுறதுக்கு பேசிட்டு அப்புறம் பயந்துக்குவோம். ரொம்ப வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப சின்ன சின்ன சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியால. நம்மலாம் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு சமஸ்தானமும் ஆங்கில அதிகாரிகளுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திவான் அப்படின்னு ஆங்கில அதிகாரத்தை சேர்ந்த ஒருத்தர் அரசர்களோட இருப்பார். திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது பிரிட்டிஷ்ல இருந்து. நாங்க தான் வந்து 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க உங்க அரசர்களும் அதே மாதிரி 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டி ஓட்டுறீங்க, இது வந்து சரி கிடையாது. நாங்க ஆளும் நாடு, நீங்கள் அடிமை நாடு. அதனால இனிமே உங்க தேசத்தை சேர்ந்த அந்த சமஸ்தானத்தின் அரசர்கள் 7 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, இல்ல 5 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, 10 குதிரைகள் கொண்ட வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. அதை எல்லா மன்னர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த குவாலியர் அப்படிங்கிற சமஸ்தானத்தின் அரசருக்கு எரிச்சல் ஆயிருச்சு. ஏற்கனவே இது நம்ம நாடு, நம்ம ராஜாங்கம், திடீர்னு இவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதுல போகக்கூடாது இதுல போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப எரிச்சலாகி அன்னைக்கே 10 குதிரை கொண்ட சாரட் வண்டியில சல்லுன்னு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துட்டார். இதை ஒருத்தர் ஆங்கில அதிகாரி போட்டோ எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி அரசு ஆணையை இவர் மீறிட்டாரு, 10 குதிரை கொண்ட வண்டியில வந்துட்டாரு அப்படின்னு. இப்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தியாச்சு. அந்த குவாலியர் மன்னருக்கு ஆதரவாக அந்த வழக்கை ஆட வந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யார் தெரியும்ல? நம்ம ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஏன் நம்ம ஜவஹர்லால் நேருன்னா அவர் நம்ம மாமா, அதனால அவர் நம்ம ஜவஹர்லால் நேரு. அவங்க அப்பா வந்து வழக்கறிஞர். அவர் வாதாட வர்றார். வாதாட வந்தவர் ஒரு அருமையான வாதத்தை வைக்கிறார். அந்த குவாலியர் அரசர் 10 குதிரைகள் கொண்ட வண்டியை ஓட்டல, 9 குதிரைகள் கொண்ட வண்டியை தான் அவர் ஓட்டினார். அதனால அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். நீதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியம்.
புகைப்படம் ஆதாரமா இருக்கு. அதுல 10 குதிரை இருக்கு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த 10 குதிரைகளில் ஒரு குதிரை பெண் குதிரை. பெண் குதிரை ஒருபோதும் குதிரை இனத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என்கின்ற காரணத்தினால் அதை 9 குதிரைகள் கொண்ட வண்டியாகத்தான் நீங்கள் கருத வேண்டும், இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வழக்கு வைத்தார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீதிபதி அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு, ரொம்ப சரியாக சொன்னீர்கள், இது 9 குதிரை பூட்டிய வண்டி தான், வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குதிரை பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அது பெண் இனத்திலேயே இல்லை, குதிரை இனத்திலேயே இல்லை என்று மறுக்கப்பட்டால் நம்ம நிலைமை என்னங்க? ஒரு குதிரையே பெண்ணா இருந்தா அது குதிரை கிடையாதான். இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது என்றால் பெண்களுடைய இடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பா கூட இருக்கும். வீட்டுல எல்லாம் நீங்க என்ன சமைச்சு கொடுக்குறீங்களோ அதை தானே நாங்க சாப்பிட்றோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களை பத்தி யாராவது பேசுறாங்களா அப்படிலாம் நீங்க வேதனைப்படலாம். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால்தான் பெண்ணினுடைய உண்மையான வலியும் துயரமும் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க பெண்ணா பிறந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் கடந்து பாருங்கள். மானுட குலம் உருவாகிய போது இந்த மனித சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? வேட்டை சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? பெண் தான் தலைவியாக இருந்தால். ஒரு பெண்ணின் தலைமையில் தான் இந்த சமூகம் இயங்கி கொண்டிருந்தது. எல்லா ஆண்களும் அவள் பின்னாடி தான் இயங்கி கொண்டிருந்தார்கள். எங்க இது மாறி போச்சு? அவள் எப்படி 2ஆம் பாலினமாக 3வது இடத்திற்கு எப்படி தள்ளப்பட்டால்? யோசிச்சு பாருங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தால் நாங்கள் வைத்த சுவடுக்கு இடமே இல்லை. மண்ணுல நடந்து வந்ததுக்கு சுவடு இருக்கணும்ல, சுவடே இல்லை. நம் சுவடை யார் அழித்தார்கள்? திரும்பி பாருங்கள். கன்ஃபியூசியஸ் மாதிரி ஒரு தத்துவ ஞானியாக எந்த பெண்ணையும் வரலாறு இது வரைக்கும் காட்டவே இல்லை. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ மாதிரியான ஒரு சிந்தனையாளரையாக யாரையுமே காட்டவில்லை. சேகுவாரா மாதிரியான ஒரு போராளியாக எந்த பெண்ணும் காட்டப்படவில்லை. எங்க போனாங்க இங்க பெண்கள்? எங்க போனாங்க? ஜெகன்மோகினி மாதிரி அடுப்புக்குள்ள காலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? எங்கே நம்முடைய பெண்களின் வரலாறு மறைக்கப்பட்டது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள் விட்டுருவோம். நம்மளுடைய இலக்கியத்துக்கு வாங்க. நம்முடைய இந்திய இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கோங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி கணவனை கொன்றவன் இந்த மன்னன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி மதுரைக்குள்ள போய் தலையை விரிச்சு போயிட்டு தேரா மன்னா செப்போதுடையன்னு பேசுனாங்க. உடனே கண்ணகி தான் எங்கள் தெய்வம் நம்ம கொண்டாடணும்ல. யாராவது ஒருத்தங்க, ஏமா பாண்டிய மன்னங்கிட்ட மும்பிட்டு வாய் பேசுறியே, மாதவி கிட்ட உன் கணவன் போகும்போதே கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி செவுட்டுல 2 அடி அடிச்சு மறுவாதியா வீட்டுக்குள்ள உட்காருன்னு நீ சொல்லி இருந்தேன்னா உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காதே. யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டோமாங்க? யாரும் கேட்கல. இல்ல, ராமாயணத்திலே ராமன் சொல்லுகிறார் சீதையை பார்த்து, நீ 10 மாதங்கள் அந்நியனுடைய இடத்தில் இருந்தாய், உன் கற்பு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது, நீ தீயில் இறங்கி உன்னை நிரூபி. உடனே சீதை அப்படியே ஆகட்டும். அதே சீதை கொஞ்சம் நின்று திரும்பி, நீயும் தானே 10 மாசம் காட்டுக்குள்ள தெரிஞ்ச, உன்னுடைய கற்பும் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கிறவா, 2 பேரும் சேர்ந்து டபுள்ஸ் இறங்குவோம். ஏன் கேட்கல? அவன் ஏன் கேட்கலங்கிறத நாம ஏன் கேட்கல? இலக்கியம், புராணம் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது? அதை கூட விட்டுருங்க. நம்ம பழமொழிக்கு வருவோம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. குறைச்சு சாப்பிட்டு வயிறு அப்படி இப்படி ஒட்டுனாப்புல வச்சிருந்தா பெண்களுக்கு அழகு. தொப்பை வைத்தல் ஆணுக்கு அழகா? என்னங்க, ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட பெண்களை எப்படி இந்த சமூகம் அடிமைப்படுத்தி இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அடி வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒண்ணுல ஒரு ஆட்டோக்காரருங்க, அவரே டியூக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி எழுதுறாரு, சீறி வரும் பாம்பை நம்பு, சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே. இப்ப சாயந்தரம் ஒரு பாம்பு கிளம்பி அவர் ஆட்டோல ஏறி உட்காந்து, ஏன்னா அப்படி இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டுறீங்களா, உங்களுக்கு ஒரு முட்டை தர்றேன் அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷமாவா? அந்த பொம்பளைய விட நீ எவ்வளவு பெட்டர்னு உட்கார வைப்பாரா? எங்க சிரித்து வரும் பெண் உன் மனைவியாக இருக்கலாம், உன் மகளாக இருக்கலாம், உன் தங்கையாக இருக்கலாம். அவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களா? பாம்பை விட ஒரு பெண் மோசமானவள் அந்த தேசத்தில், இந்த உலகத்தில். ஏன் நம்ம அதை எதையுமே கேட்கல? என்னத்தையாவது சொல்லிட்டு போங்க, நாங்க அடுப்புக்குள்ள காலை விட்டு விறகரிக்க வேண்டியிருக்கு. இல்ல, கேட்கவே இல்லை. நம்ம சமயங்கள், அது எல்லா சமயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சங்கராச்சாரியருக்கு அந்த மடத்திலே இருக்கக்கூடிய உரிமை ஏதாவது ஒரு சங்கரேஸ்வரிக்கு இருக்கிறதா? வாட்டிகன் சிட்டியிலே ஒரு போப்பாண்டவருக்கு இருக்கிற உரிமை ஒரு போப்பாண்டவிக்கு இருக்கிறதா? இஸ்லாத்துல ஒரு ரசூல் ஒரு கவிதை எழுதினான். ஒரு குழந்தை கேட்கிறாள், அப்பா இத்தனை 1000 ஆண் நபிகளுக்கு நடுவில் ஏன் வாப்பா இல்லை ஒரு பெண் நபி என்று அந்த இஸ்லாமிய குழந்தை கேட்டதாக அவர் பதிவு செய்தார்.
சமயத்திலும் பெண்களுக்கு சரியான இடம் இல்லை, இலக்கியத்திலும் இல்லை, புராணத்திலும் இல்லை, ஆட்டோக்காரர்கிட்டையும் இல்லை, வீட்டில் உள்ள ஆத்துக்காரர்கிட்டையும் இல்லை. அப்ப பெண்களுக்கு மட்டும் மார்ச் 8ஆம் தேதி வந்தோடனே மகளிர் தினம் மகளிர் தினம், மறுநாள் இப்போ சோறு பொங்க நேரத்தோட முடிஞ்சு போச்சு 1 டேட்டு. சும்மா வந்து என்ன பா இதானே நடக்க போகிறது, ஏன் தமிழ் செல்வி இதானே நடக்க போகிறது. வருஷம் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமா மகளிர் தினம் கொண்டாடுறோம். கொண்டாடிட்டு மறுநாள் வந்து நம்ம தான் அந்த பழைய சோறை வலிச்சு தாளிச்சு, நேற்று நீ மகளிர் தினத்துக்கு போயிட்டேல, நீ தான் சமைச்சு வை, பழைய சோறுக்கு தண்ணி ஊத்தல. இதுதான் இன்றைக்கு காலங்காலமாக இருக்கிறது என்றால் பெண்களின் வரலாறு, பெண்களுடைய அடையாளம் எங்கே போனது? ஒன்றும் இல்லைங்க. உழைப்பாளர் சிலைன்னு சென்னையில் ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? உழைப்பாளர் சிலை. அதில் எத்தனை உழைப்பாளர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சிலையில் எத்தனை பேர் இருப்பாங்க? சரியா சொன்னவங்களுக்கு நம்ம கலெக்டர் மேடம் ஏதாவது ப்ரைஸ் தருவாங்க. 5 பேர் நினைக்கிறேன், 5 பேர் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல எனக்கு, நான் பார்த்தவர் 7 பேர் இருக்கிறாங்களா? 7 பேர். அவர் சொன்னதே சரின்னு வச்சுக்கோங்க, தொப்பிலாம் போட்டிருக்காரு, பாலு மகேந்திரா மாதிரி இருக்கிறார். அதனால நீங்க சொன்னது கரெக்டா, நீங்க சொன்னதா தான் நான் சொல்றேன், இதை நான் சொல்லலை. வர உடனே கவிதா ஜவஹர் தப்பாக சொன்னார்னு யாராவது யூடியூப்ல போடுவாங்க, இப்படியெல்லாம் பேசிய பேச்சாளர் அப்படின்றாங்க. நம்ம ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டோம். அப்ப 7 பேர் உழைப்பாளர் சிலையில உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 7 பேரும் யாரு? ஆண்கள். எங்க 7 பேர் சிலை செதுக்குனீங்களேங்க, அதுல ஒரு பெண் உழைப்பாளியை செதுக்க வேண்டும் என்று ஏன் ஒருத்தருக்கு கூட தோணல? பெண் உழைக்கலையா? கட்டட வேலையில் அவ இல்லையா? வயல் வேலையில இல்லையா? ஆண்கள் செய்கிற எல்லா கடினமான வேலையிலும் அவள் தன்னை நிர்பந்தித்து கொண்டிருக்கிறாளே, ஒரு பொம்பளையை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் என்று ஏன் யாருக்கும் தோன்றவில்லை? பெண்களை எந்த இடத்தில் நம்மளுடைய நாடு, இந்த உலகம், நம்முடைய தமிழ் தேசம் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மகளிர் தினத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்னே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். ஆனால் எங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை என்பதை கூட ஒரு பெண் அடையாளப்படுத்தி இருக்கிறாள். 1913 விவேக போதினி அப்படின்னு ஒரு இதழ்ல அம்மணி அம்மாள்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க, சிறுகதை. அவங்க தான் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கதைக்கு என்ன பேர் தெரியுமா? சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா என்ன? உறுதியான ஒண்ணு, லட்சிய மாதிரியான ஒண்ணு. சம்பவம்னா என்னன்னா சர்வசாதாரணமா கடந்து போகலாம். முந்தா நாள் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிம்போம்ல, அப்படி சர்வசாதாரணமா கடந்து போறது சம்பவம். சங்கல்பம் என்பது உறுதியான, லட்சியமான, முக்கியமான ஒண்ணு. சங்கல்பமும் சம்பவமும் இந்த கதைக்கு தலைப்பு. இந்த கதை என்னன்னா, ஒரு பெரிய சவுக்கு தோப்பு இருக்கு, ஒரு கடற்கரையை ஒட்டிய சவுக்கு தோப்பு. அங்க நிறைய மரங்கள் வானுயர வளர்ந்துருக்கு. திடீர்னு யாராவது கப்பல்ல வருவாங்க 10 பேர். எந்தெந்த மரம்லாம் நல்ல மரமா இருக்கோ அதெல்லாம் ஒரு ஸ்டார் அடையாள குறி போடுவாங்க. அதெல்லாம் வந்து வெட்டிட்டு படகு செய்யறதுக்கு, நாற்காலி செய்யறதுக்கு, கட்டில் மேஜை செய்யறதுக்கு தகுதியான மரங்கள் அடையாள குறி போடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல வேலைக்காரங்க, இந்த மரம் வெட்டிகள்லாம் வந்து அந்த மரத்தை வெட்டி கப்பல்ல ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு மரத்துக்கு மட்டும் ஒரு கனவு இருந்தது. நாமளும் மற்றவங்க மாதிரி ஒரு படகா, ஒரு மேஜையா, ஒரு நாற்காலியா, ஒரு ஜன்னலா ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது, காலத்தால அழியாதபடிக்கு நம்ம ஏதாவது ஒன்னா மாறணும் அப்படின்னு இது ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அணிலும் ஒரு குருவியும் அந்த மரத்துக்கு நண்பர்கள். அவங்க கிட்ட ஒரே சொல்லுது, நான் மட்டும் சாதாரணமா இந்த மாதிரிலாம் வெட்டுப்பட்டு சாகக்கூடாது, என்னுடைய மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், என்னுடைய கனவு நிறைவேற வேண்டும், நான் காலத்தால அழியாத ஒன்னா மாறணும். ஏன்னா உயிரையே கொடுக்குறோம், அந்த கொடுக்குற உயிர் வந்து நிலைச்சு நிக்கணும். அப்படி ஒரு பொருள் அவங்க செஞ்சாங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னை வெட்ட அனுமதிக்கிறேன்னு சொல்லும். அது வரைக்கும் யார் ஸ்டார் போட்டாலும் இந்த அணிலும் குருவியும் வந்து அழிச்சு விட்டுட்டு போயிடும். ஒரு நாள் பேப்பர் தயாரிப்பதற்காக ஒரு குழு வந்து இறங்குறாங்க. இந்த மரங்களை வெட்டி பேப்பர் தயாரிக்க போறோம், காகிதம் தயாரிக்க போறோம். உடனே அணிலும் குருவியும் ஓடி வந்து சொல்றாங்க, இது வரைக்கும் வந்தவங்களாம் நாற்காலி மேசை தான் செஞ்சாங்க, ஆனா இப்போ வந்திருக்கிறவங்க மரங்களை வெட்டி கூழாக்கி பேப்பர் செய்ய போறாங்க, உன்னுடைய கனவு நிறைவேற போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படியா? பேப்பர்னா என்ன, காகிதம்னா என்ன அப்படின்னு அந்த மரம் கேக்குது. காகிதம்னா தெரியாதா? ராமாயணம் காகிதம், மகாபாரதம் காகிதம், குரான் காகிதம், பைபிள் காகிதம். இதெல்லாம் காகிதமா அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல காலகாலமாக வைத்து கடவுளாக வழிபடுவார்கள். அது ஒரு காப்பியம், அது காவியம், வெறும் காகிதம் கிடையாது. அப்படியே சந்தோஷமாயிருச்சு மரம். பரவாயில்ல, இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு எனக்கு நட்சத்திர குறி போட்டாங்கன்னா நீங்க அழிக்காதீங்க, நான் சந்தோஷமா சாகுறேன், நானும் ஒரு காப்பியமாக மாறப்போகிறேன் பந்தாவா சொல்லிடுச்சு. அதே மாதிரி வந்தாங்க, மரத்தை வெட்டுனாங்க, சின்ன 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 துண்டா நறுக்குனாங்க, அதை ஒரு மிஷின்ல போட்டு கூழா ஆக்குனாங்க, காய வச்சாங்க. அப்படி வலிக்குது அந்த மரத்துக்கு, வேதனையா இருக்கு. ஆனாலும் அது தன் வேதனையை தாங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம அழியாத
ஒன்றாக மாறப்போகிறோம், நம்முடைய கனவு நிறைவேற போகிறது, நம்மளுடைய லட்சியம் உறுதி அடைய போகிறதுன்னு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அச்சடிக்கிறாங்க காகிதம். ஆனா அது நினைச்ச மாதிரி அதை ஒரு ராமாயணமாகவோ பைபிளாகவோ குரானாகவோ அவங்க அடிக்கல, ஒரு நாவலாகவோ அடிக்கல. மறுநாளைக்கான செய்தித்தாளாக அதை அடிக்கிறார்கள். அடிச்சு அந்த பேப்பரை தூக்கி எறிகிறாங்க. அதை ஒருத்தர் எடுத்து இப்படி இப்படி படிக்கிறார். அப்புறம் அவர் இன்னொரு இடத்துல போடுறார். இன்னொருத்தர் அதை எடுத்து 2ஆ கிழிக்கிறார். சம்சாவை வாங்கி வைக்கிறாரு, 2 உளுந்த வடையை வாங்கி வைக்கிறாரு, இப்படி புளிகிறாரு. அதை சாப்பிட்டு மறுபடியும் இதை சுருட்டி குப்பை தொட்டியில போட்டு போயிடுறார். இந்த கதையை அம்மணியம்மாள் முடிக்கிறார்கள். இப்படியாக ஒரு மரத்தின் உன்னதமான கனவு வெறும் சம்பவமாக மாறி போனது. இந்த கதை என்பது ஒரு மரத்தை பற்றிய கதை இல்லை நண்பர்களே. மரத்தை போல மரத்து போன ஒரு பெண்ணின் கனவுகளும் இப்படித்தான் குப்பையில் எறியப்படுகிறது என்பதற்கு 1913 அம்மணி அம்மாள் தன்னுடைய சங்கல்பம் எப்படி வெறும் சம்பவமாக மாறியது என்று பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நிலைமை எப்படி இருக்கிறது? ஆனா தேனி மாவட்டத்தை உண்மையிலே பாராட்ட வேண்டும். கிட்டத்தட்ட 15-20 பெண் படைப்பாளர்கள் ஒரு கவி பேரரசு வைரமுத்துவிடம் கம்பீரமாக நின்று அவர்கள் தங்களுடைய படைப்பை கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் தேனி மாவட்டத்து மக்களுக்கு உண்மையிலேயே பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய கனவு ஓரளவாவது நிறைவேறி இருக்கிறது இல்லையா? நம்ம ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய அடையாளத்தை பதிவு செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு சூழலை அந்த சகோதரிகள் அடைந்திருப்பார்கள். பொதுவாக அந்த பெண்கள் மீதான சமூக பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க ஒண்ணுமே சுதந்திரம் கிடைக்கல இப்படியே பேசுறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பெண்கள் மீதான சமூக பார்வை எப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென் கதை ஒண்ணு படிச்சேன். கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம். 2-3 விஷயம் தான். ஒரு ஜென் கதை. ஒரு ஜென் துறவிகள் ஒரு 4 பேரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஞானம் அடைந்தவர்கள். தானும் ஒரு ஜென் துறவியாகணும்னு ஒரு இளைஞன் போறார். நானும் உங்களை மாதிரி ஒரு துறவியாகணும், என்ன பண்ணணும்? அந்த 4 துறவிகளும் சொல்றாங்க, இங்க ஒரு 4 வருஷம் நீங்க கடுமையா தவம் இருக்கணும், எல்லா உலகத்தின் பற்றுகளை எல்லாம் நீங்க துறந்துடணும். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது பெருசு, இது சிறுசு, மனுஷனுக்குள்ள பல அழுக்குகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், கிட்டத்தட்ட ஞானத்தை நெருங்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் உங்களுக்குள்ள வரும்போது அந்த ஒரு மலை உச்சி இருக்குல்ல, ஆமா அங்க ஒரு குடிசை தெரியுதா, ஆமா அந்த குடிசையில எங்களுடைய குருநாதர் இருக்கிறார், நீங்க அந்த குடிசைக்கு போகலாம். 4 வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலைமையில நீங்க உயர்ந்த பிறகு நாங்க சொல்லுவோம், நீங்க அங்க போய் அந்த குடிசை கதவை தட்டணும். குருநாதர் கதவை திறப்பாரு. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 4 வருடமும் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்த பிறகும் கடக்காத ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அவங்க ஞானத்தை அடைவதற்கு. அந்த வேள்வியின் தேடலான கேள்வியை, ஒரு கேள்வியை நீங்க குருநாதர்கிட்ட கேட்கலாம். குருநாதர் பதில் சொல்லுவாரு. நீங்க திரும்பி கீழே வரும்போது எங்களை மாதிரி ஜென் துறவி ஆயிடுவீங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 4 வருஷமும் கடுமையான பயிற்சிகளை, தவத்தை எல்லாமே செய்யறான். 4 வருடம் நிறைவடையுது, எந்த குறையும் இல்லை. ஒரே ஒரு ஒற்றை கேள்வி அவனுக்குள் தொக்கி நிற்கிறது. இப்ப 4 துறவிகளும் சொல்றாங்க, உனக்கான நேரம் வந்து விட்டது, நீ மலை உச்சிக்கு போ, குருநாதர்கிட்ட உன் கேள்வியை கேளு, திரும்ப வா, 5 துறவிகளாக நாம் மாறிவிடுவோம். அவன் சரி அப்படின்னு அந்த மலை உச்சிக்கு ஏறுறான். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. 2-3 நாள் கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிக்கு ஏறி அந்த குடிசை கதவை திறக்கிறான். இந்த குடிசை கதவை திறக்கிறார் குருநாதர். திறந்த உடனே இவன் கேட்கிறான், அப்ப நீங்க பொம்பளையா? அந்த குருநாதர்கிட்ட, அப்ப நீங்க பொம்பளையா? ஆம் அப்படின்ட்டு அவங்க கதவை அடைச்சிடுறாங்க. கதவை உங்களுக்கு புரியுதா? குடிசை கதவை தட்டுறான், ஒரு பெண் கதவை திறக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு பொம்பளையா? ஆம் அப்படின்னு அவங்க கதவை அடைச்சிட்டாங்க. இனிமே இவன் ஞானத்தின் கேள்வியை யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்? இத்தனை பற்றுகளை துறந்த ஒருவனுக்கு குருநாதர் என்று ஒருவர் இருந்தால் அவர் ஆணாகத்தான் இருப்பார் என்று மனசுல ஆழமா தங்கிருச்சு. அப்ப அங்க ஒரு பெண் இருந்தா இவங்க தானே நம்ம குருநாதர், அப்ப அந்த கேள்வியை கேட்கணும்ல. ஆனா அவன் கேட்கல. ஏன்? பெண் அந்த இடத்தில் இருக்க முடியாது என்று முற்றும் துறந்த ஒரு முனிவன், ஒரு துறவி நம்புறான். இதுதான் இந்த உலகத்தில் பெண்கள் மீதான சமூக பார்வை. கலெக்டர் வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும்? பொதுவா கலெக்டர் வர்றார், டாக்டர் வந்துட்டு இருக்கிறாரு, ஏன் எஸ்ஐ வந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுல தோணுகிற உருவம் யாருக்கு சொந்தமானது? சொல்லுங்க. ஆண்களுக்கு தானே சொந்தமானது. அப்ப கலெக்டர் அப்படின்னா அங்க ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஏன் தோணல? டாக்டர் அப்படின்னா ஒரு பெண் வருவாங்க நமக்கு ஏன் தோணல? ஏனென்றால் உயர்ந்த பதவிகளில் எல்லாம்
அறிவில் சிறந்த இடத்திலெல்லாம், ஞானத்தின் உயர்ந்த இடத்திலெல்லாம் ஆண் தான் இருக்க முடியும் என்று நம் மனதில் ஆழமாக நம்புகிறோம். இதுதான் பெண்களுக்கு எதிரான ஒரு சூழலாக நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். மகளிர் தினம் என்பது ஒரு இடத்தில் நீங்கள் ஆணை வைத்து பார்க்கும்போது அதே இடத்தில் ஒரு பெண்ணும் இருக்க முடியும் என்று சமமாக என்றைக்கு உங்களுக்கு தோன்றுகிறதோ அன்றைக்கு தான் இந்த மகளிர் தினம் நாம் கொண்டாடுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப சமூக பார்வை பெண்களுக்கு எதிராக இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது மகளிர் தினத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சாதாரண என்ன சொல்லுவாங்க, பெண்கள் அப்படின்னா உடல் பலவீனமானவங்க. ஏன் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்? பெண்களால் நிறைய படிக்க முடியாது, பெண்களால் தவம் செய்ய முடியாது, பெண்களால் ஞானம் பெற முடியாது, அதற்கு அவங்களுடைய உடல் பலவீனம் தடையாக இருக்கும். இதான காலகாலமாக நம்ம நம்புகிறோம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு 2 விஷயங்களை நான் சொல்லிட்டு போகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 1988 பிறந்தவங்க அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு பெண். 1988, அப்போ வயசு இப்போ அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு சிறந்த வாலிபால் பிளேயர், ரொம்ப மிகச்சிறந்த வாலிபால் பிளேயர். அவங்கள மாதிரி யாராலையும் விளையாட முடியாது. நிறைய மேட்ச்சில் விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக டெல்லியில் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. லக்னோ ட்ரெயினில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அந்த நைட்டு நேரம் அந்த ட்ரெயினில் ஏறி நிற்கிறாங்க. சுற்றி 4-5 ஆண்களாக இருக்கிறாங்க. இரவு நேர பயணம். ட்ரெயினில் ஒரு வாலிபால் பிளேயர், நேஷனல் பிளேயர், அரசாங்க வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை ட்ரெயினில் உட்காந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம ஜனங்களுக்கு மத்தியில் நேரம் ஆக ஆக அவங்க கழுத்தில் போட்டிருக்க தங்கச்சங்கிலி சுற்றி இருந்த 4 ஆண்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. அவங்க பக்கத்தில் வந்து இந்த செயினை கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. தர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வாக்குவாதம் கைகலப்பாக மாறுகிறது. 4 ஆண்களும் சேர்ந்து அவங்களை அடிக்க பார்க்குறாங்க. இவங்க ஒரு வீராங்கனைங்கிறதுனால திருப்பி அவங்கள தாக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த 4 ஆண்களும் கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பறிச்சுட்டு அவங்கள அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்ல இருந்து படியிலிருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அடுத்த தண்டவாளத்தில் போய் அவங்க நங்குன்னு தலையில மோதி விழுந்துடுறாங்க. அப்படியே மயங்கிடுறாங்க. விடிகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புகிறது. எந்திரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் வேகமாக வருது. தண்டவாளத்தில் இவங்க கால் இருக்குது. 2 கால் மேலேயும் ட்ரெயின் ஏற்றி கூழாக்கிட்டு போயிடுச்சு. விடிய விடிய கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் அந்த பக்கம் வந்து இவங்க சத்தத்தை கேட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, 2 கால்களும் கூழாக போயிடுச்சு முட்டிக்கு கீழே. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா. இனிமேல் நீ வாலிபால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இனிமேல் செயற்கை காலோடு தான் நீ நடக்க வேண்டும். இந்த சம்பவம் 2011 நடக்குது. இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ என்ன பண்ண போற? இந்த விளையாட்டை வச்சு தானே வேலை வாங்கின, இதை வச்சு தானே உன் சாதனைகளை நீ அளவீடு செய்தாய், இதுதானே உனக்கு லட்சியமாக இருந்தது, இனிமேல் என்ன செய்ய போற, என்ன செய்ய போற? இதே கேள்வி தன்னுடைய தெரிந்த நண்பர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 காலும் இல்லாதவங்க ஏதாவது சாதிச்சிருப்பாங்கல்ல, இல்லை சாதிக்காம இருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது இருக்குதா? அவர் சொன்னார், 2 காலும் இல்லாத பெண் ஒருத்தி எவரெஸ்ட்டை இதை வரைக்கும் தொட்டதே இல்லை அப்படின்னார். 2 கால்களும் இல்லாத ஊனமுற்ற ஒரு பெண் செயற்கை கால்கள் அணைந்து கொண்டு இதுவரைக்கும் எவரெஸ்ட்டை தொட்டதே இல்லை அப்படின்னார். அந்த இடத்துல சொன்னா, டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முந்தின நாள் சொன்னா, அந்த சாதனையை நான் செய்வேன், 2 கால்களும் இல்லாத ஒருத்தி எவரெஸ்ட்டை தொட்டால் என்று நான் பதிய வைப்பேன். 2011 இது நடக்குது. 2013 மே 21 எவரெஸ்ட் மலையின் உச்சியை தொட்ட முதல் உடல் ஊனமுற்ற பெண் என்று வரலாற்றில் தன் பெயரை அவள் பதிவு செய்கிறார். பெண் என்பவள் உடலால் பலவீனப்பட்டவள். பெண் என்பவள் தன் உடல் குறையால் லட்சியங்களை அடைவதற்கு தடை செய்யப்பட்டவள் என்கின்ற எண்ணத்தை அழித்து உடைத்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த மண்ணில் இன்றைக்கும் பெண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமா உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு கண்ணு தெரியாத, 2 கண்ணும் தெரியாத, காது கேட்காத, வாய் பேசாத ஒரு பெண் குழந்தை ஏதாவது சாதிக்க முடியுமா? 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, வாய் பேச முடியாது. 1880 பிறகுது அந்த குழந்தை, அது பெண் குழந்தை. இது ஏதாவது சாதிக்குமா? அது வாழுமா? அதால வாழ முடியுமா? ஆனால் அந்த பெண் குழந்தை என்ன சாதித்தது தெரியுமா? 5 மொழிகள் கற்றது, 12 புத்தகங்கள் எழுதியது, 39 நாடுகளுக்கு பயணம் செய்து தன்னை போலவே இருக்கிற மனிதர்களை மீட்டு எடுத்தது. அந்த பெண் குழந்தையின் பெயர் ஹெலன் கெல்லர் என்று சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது.
2 காது கேட்காது, 2 கண்ணும் தெரியாது, வாய் பேச முடியாது. ஆனால் என்னால் என்னை இங்கே அடையாளப்படுத்த முடியும், உலகத்தின் சிறந்த பெண்மணி என்று அந்த நூற்றாண்டுக்கான விருதை அந்த பெண் வாங்கிவிட்டு தான் இறந்து போனாள். அதனால பெண் என்பவள் பலவீனமானவள் என்று தயவு செய்து யோசிக்காதீர்கள். நம்ம இந்தியால சில வருடங்களுக்குள்ள நடந்தது. காஃபி டே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இந்தியா முழுக்க கிளைகள் வைத்திருந்த ஒரு நிறுவனம், திடீர்னு தொழில நஷ்டமாகுது, 7000 கோடி கடன். சித்தார்த் என்ன பண்ணார்? அந்த நிறுவனத்தின் முதலாளி, உரிமையாளர் சித்தார்த், என்னால் இதை சமாளிக்க முடியவில்லை என்று எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் அலுவலகத்தில் நிறுவனத்தில் எந்த ஒரு பொறுப்பிலும் இருக்காத மாளவிகா கொஞ்சம் கூட மனம் தளராது 20-25 வேலைக்காரர்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று எழுந்து வந்தார். ஒரே ஆண்டில் 3000 கோடி ரூபாய் கடனை அவர் செலுத்திவிட்டு இன்றைக்கு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.